கண்டிப்பாக சிவன் பார்வதி வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். வில்வத்தை கொடுக்க கொடுக்க, பச்சரிசி மாவு கொடுக்க கொடுக்க அனுகூலங்கள் ஏற்படும். பிபி சுகர் போன்ற விஷயத்தில் அதீத கவனம். வாய்க்கட்டுப்பாடே இல்லாத ராசி யார் என்றால் தனுசு ராசிக்காரர்களும் தான். அதுவும் ஸ்வீட்டை பார்த்து விட்டால் பாய்ந்து விடுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 35 வயது கடந்த தனுசு ராசிக்காரர்கள் உணவு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தாருடன் நிறைய மனத்தாங்கல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஜனவரியிலிருந்தே ஏற்படும். பயணங்கள், லாபங்கள், முதலீடுகள், அனுகூலங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் கண்டிப்பாக சித்திரைக்கு பிறகு அந்யோன்யம் அதிகரிப்பது எல்லாம் ஏற்படும். திடீரென்று மன அழுத்தங்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், விசா போன்ற பிரச்சனை, வேறு நாட்டில் செட்டில் ஆகிறது, இரத்த பந்த உறவுகளுக்கு உதவி செய்வது, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் பெறுவது, குடும்பத்தில் புது உறவுகள் வருவது, கணவன் மனைவிக்கு உண்டான மனத்தாங்களுக்கு தீர்வது, தொழில் ரீதியாக பெரிய அமைப்பு ஏற்படுவது, தொழிலில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது, லாபம், சுபவிரயங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் தனுசு ராசிக்காரர்கள் வருவார்கள். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படும். கொடுத்த வாக்கு பிரமாதமாக குடும்பமும் வெளியிடமும் உத்தியோகத்திலும் ஏற்றம் பெறும். பெரிய அளவுக்கு வழக்கறிஞர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பதவி உயர்வுகளை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமை மாறக்கூடிய அமைப்பு. வாகனங்களில் நல்ல அமைப்பு கிடைக்கக்கூடிய ராசி. அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறீர்கள் என்பதனால் உடற்பயிற்சி மட்டும் செய்யாமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மட்டும் யோசித்து கொள்ளுங்கள். கால்வலி, கைவலி, முதுகுவலி, சுளுக்கு என்று உடம்பு ஃபுல்லாக வலி வலி என்று சுருண்டு படுத்துக்கொள்வதில் தனுசு ராசிக்காரர்கள் வல்லவர்கள். எனவே தனுசு ராசியை சார்ந்த அவர்களுடன் இருப்பவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அவர்களை எப்படியாவது உத்வேகம் பண்ணி, ஏனென்றால் ஒரு வாட்டி 48 நாள் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்து விட்டார்கள் என்றால் காலம் முழுவதும் செய்யக்கூடியதில் வல்லவர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தடைகள் நிவர்த்தி.